குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கூல்ஸ் அகாடமி. நம்ம வந்து பார்த்திங்கன்னா டெய்லி கிளாஸஸில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா தமிழ் கிளாஸ் பார்க்க போகிறோம். தமிழில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 7ஆம் வகுப்பில் இருக்கிற பருவம் 2ல் இருக்கிற முதல் இயல் தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஃபுல் புக்காக வச்சுருந்திங்கன்னா இயல் 4 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். நான் வந்து பார்த்திங்கன்னா டேமாக புக் வச்சுருக்கேன். அதனால் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு செகண்ட் டேமில் ஃபஸ்ட் யூனிட், அதாவது 2ஆம் பருவத்தில் இயல் 1 தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா தமிழ் கிளாஸஸ் வீடியோ வந்து 6th ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணோம். 7th 3 யூனிட் அப்லோட் பண்ணிட்டோம். அதை பார்க்காதவங்க பார்த்து எடுத்து வச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து சும்மா போர் அடிக்கும்போது எங்கே ட்ராவல் இருக்கும்போது கூட நம்ம வீடியோ பார்க்கலாம். ஏன்னா நம்ம ஸ்கூல் புக் வைஸ் அப்படியே நடத்துகிறோம். நீங்கள் அந்த வீடியோ சும்மா இருக்கும்போது பார்த்துட்டு அப்புறமா நீங்கள் ஸ்கூல் புக் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு புரியும், கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சரிங்களா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கிளாஸ் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அறிவியல் ஆக்கம் அப்படின்ற யூனிட் தான் வந்து பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் புக்கில் இயல் 4 தனித்தனி புக்காக வச்சுருந்திங்கன்னா டேம் 2ல் ஃபஸ்ட்டு டேமாக இருக்கும். சரிங்களா? ஃபஸ்ட் யூனிட் வந்து பார்த்திங்கன்னா கலங்கரை விளக்கம், அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம நுழைமுன் வந்து படிச்சுட்டு அப்படியே ஒரு டாப்பிக்காக போயிடலாம். நுழைமுன் வந்து பார்த்திங்கன்னா கடலும் கடல் சார்ந்த இடமும் தமிழரின் வாழ்நிலங்களில் ஒன்று. ஆமாம், சரிங்களா? கடலும் கடல் சார்ந்த இடமும் தமிழுடைய வாழ்கிற நிலங்களில் ஒன்று. கடலோடு வாழ்ந்த தமிழர்கள் தம் தொழில்நுட்ப அறிவால் களம் படைத்து அதனை கொண்டு மீன் பிடித்து வணிகம் செய்து வாழ்ந்து வந்தனர். கடற்பயணம் சென்று கரை திரும்ப தமிழர்கள் கண்ட தொழில்நுட்பம் தான் வந்து பார்த்திங்கன்னா கலங்கரை விளக்கம். இது குறித்து தான் சங்க பாடலில் வரதை வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு யூனிட் வந்து பார்த்திங்கன்னா வானம் ஊன்றிய மதலை போல ஏணி சாத்திய ஏற்றஞ்சென்னி விண்பொரு நிவந்த வேய மாடத்து இரவில் மாட்டிய இளஞ்சுடர் நெருங்கி உறவு நீர் அழுவத்து ஓடுகளம் கரையும் துறை அப்படின்னு போட்டு அதை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கொடுத்துருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த 6 வரிகள் தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து கண்டினியூஸ் ஆகிட்டே இருக்கும். நம்ம இந்த 6 வரியில் இருக்கிற மீனிங் மட்டும் படிச்சுட்டு பாடல் ஆசிரியர் நூல் குறிப்பு வந்து நிறையா பார்த்துக்கிட்டா போதுமானது. சரிங்களா? இந்த பாடலை எழுதினவர் யார் அப்படின்னா கடியலூர் உருத்திரங்கண்ணனார். அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாடல் எழுதியிருக்காரு. இவர் வந்து பார்த்திங்கன்னா சங்ககால புலவரில் ஒருத்தர். ஓகேங்களா? இந்த பாடலுடைய பொருள் என்ன அப்படின்னா அதாவது பார்த்திங்கன்னா வானம் ஊன்றிய மதலை போல் அப்படின்னா கலங்கரை விளக்கமானது வந்து பார்த்திங்கன்னா வானம் கீழே விழாமல் தாங்கிட்டு நிற்கிற அளவுக்கு அவ்வளோ உயரமானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் ஏணி சாத்தி ஏற்றஞ்சென்னி அப்படின்னா ஏணி போட்டும் ஏற முடியாத அளவுக்கு உயரமாக இருக்கும், அந்தளவுக்கு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா விண்பொரு நிவந்த வேய மாடத்து, அதாவது வேய மாடம் அப்படின்னா வேயா மாடம் அப்படின்னா மாடம்னா மேலே இருக்கிற அந்த போர்ஷனு, அது வந்து பார்த்திங்கன்னா வைக்கோல் போன்றவற்றால் வேயப்படாது, திண்மையான சாந்து பூசப்பட்ட மாடம் அது மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்து இரவில் மாட்டிய இளைஞுடன் நெருங்கி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அந்த மாடத்தில் வந்து பார்த்திங்கன்னா இரவில் வந்து அங்கே அதாவது ஒரு விளக்கு ஏற்றப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உறவு நீர் அழுவத்து ஓடுகளம் கரையும் துறை, அதாவது பார்த்திங்கன்னா கடலில் ஓடுற கப்பல்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கரையை நோக்கி அழைக்கிற விதமாக அந்த விளக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இதில் வந்து பார்த்திங்கன்னா கடியலூர் உருத்திரங்கண்ணனார் தான் இந்த பாடல் இருக்கார். இந்த பாடலோட வரிகள் கொடுத்து இது வரைக்கும் கேட்டதில்லை. இது வந்து எந்த பாடல் அப்படின்னு கேட்டதில்லை. அதனால் நமக்கு மீனிங் மட்டும் தெரிஞ்சிட்டா போதும். இதில் இருக்கிறது எல்லாமே இம்பார்ட்டன்ட். மதலை அப்படின்னா தூணு, நெழுங்கினா தீச்சுடரு, அழுவம்னா கடல், வேயா மாடம் அப்படின்னா வைக்கோல் போன்றவற்றால் வேயப்படாது, திண்மையான சாந்து பூசப்பட்ட மாடம், இதெல்லாம் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சென்னினா உச்சி, உறவு நீர்னா பெரும் நீர்ப்பரப்பு, கடலை தான் வந்து உறவு நீர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கரையும் அப்படின்னா அழைக்கும், கரையும்ன்ற வார்த்தைக்கு மீனிங் அப்படின்னா அழைக்கும் அப்படின்னு அர்த்தம். பாடலுடைய பொருள் நம்ம சொன்னது தான், நீங்கள் தனியாக படித்து பாருங்கள், புக்கில் இருக்கும். கடியலூர் உருத்திரங்கண்ணனார் சங்ககால புலவரில் ஒருவர். இவர் வந்து கடியலூர் அப்படின்ற ஊரில் வந்து வாழ்ந்து வந்தார். இவர் 10 பாட்டில் உள்ள பெரும்பானாற்றுப்படை, பட்டினப்பாலை ஆகிய நூல்களை ஏற்றுள்ளார். இது முக்கியமான கொஸ்டின், டிஎன்பிசியில் கேட்குற கொஸ்டின். ஓகேங்களா? பெரும்பானாற்றுப்படை நூலினுடைய ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்டால் கடியலூர் உருத்திரங்கண்ணனார். ஓகேங்களா? பட்டினப்பாலைக்கும் அவர் தான் ஆசிரியர். பெரும்பானாற்றுப்படையின் பாட்டுடைய தலைவன் வந்து பார்த்திங்கன்னா தொண்டைமான் இளந்தரையன். இவர் தான் வந்து பாட்டுடைய தலைவன். இவரை தலைவனாக வச்சு தான் அந்த பாடலை வந்து ஏற்றிருப்பார். இந்நூல் வந்து பார்த்திங்கன்னா 346 முதல் 351 வரை உள்ள அடிகள் மட்டும்தான் நமக்கு தரப்பட்டிருக்கு. நம்ம மேலே பார்த்தாலே ஒரு 6 லைன், அது வந்து அந்த குறிப்பிட்ட அடிகள் மட்டும்தான். அதாவது பார்த்திங்கன்னா ஆற்றுப்படை இலக்கியம் அப்படின்னு என்னென்னா வள்ளல் ஒரு பரிசு பெற்று திரும்பும் புலவர் பாணர் போன்றோர் அந்த வள்ளலிடம் சென்று பரிசு பெற பிறருக்கு வழிகாட்டுவதாக பாடப்படுவது தான் ஆற்றுப்படை இலக்கியம். ஓகேங்களா? ஆற்றுப்படை இலக்கியம் என்னென்னா மன்னன் ஒருத்தன்ட்ட போய் ஒரு புலவர் வந்து பாராட்டி புகழ்ந்து பாடி பரிசில் பெற்றுட்டு வரும்போது வறிய புலவர் ஒருத்தர் அவரை பார்க்கும்போது இவர் சொல்லணும் அவர்கிட்ட, அதாவது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இந்த மன்னனை போய் பாரு, அவரை பற்றி புகழ்ந்து பாடினா உனக்கு பரிசில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஆற்றுப்படை இலக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து தெரிஞ்சுக்கோங்க, கண்டிப்பாக கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? அடுத்து 10 பாட்டு நூல்கள் வந்து கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக வந்து மனப்பாடம் பண்ணி வச்சுருக்கணும். ஓகேங்களா? கீழ்கண்டவற்றில் 10 பாட்டு நூல்கள் அல்லாதது எதுன்னு கூட கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஃபஸ்ட்டு திருமுருகாற்றுப்படை, பெருநராற்றுப்படை, பெரும்பானாற்றுப்படை, சிறுபானாற்றுப்படை, முல்லைப்பாட்டு, மதுரை காஞ்சி, நெடுநல்வாடை, குறிஞ்சிப்பாட்டு, பட்டினப்பாலை, மலைப்படுகடம்.
ஓகேங்களா. இந்த 10 பாட்டுகள் தான் வந்து 10 பாட்டு நூல்கள் அப்படின்னு அழைக்கப்படுது. இந்த 10 பாடலுக்கும் வந்து பார்த்திங்கன்னா யார் ஆசிரியர், இந்த ஷார்ட்கட்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஷார்ட்ஸ் வீடியோவில் இருக்கும். நீங்கள் அதை போய் பாருங்கள். அதில் ஷார்ட்கட்டோட உங்களுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி தான் இருக்கும். சரிங்களா. அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். நம்ம இந்த வீடியோ லென்த் ஆகுன்றனால நம்ம இதை மட்டும் படித்தா போதும். இது வந்து திருமுருக ஆற்றுப்படையோட ஆசிரியர் யார், பெருநர் ஆற்றுப்படையோட ஆசிரியர் யார், இதெல்லாம் வந்து ஷார்ட்கட்டோட இந்த நம்ம ஷார்ட்ஸில் இருக்கும். நீங்கள் போய் பார்த்துக்கலாம். அடுத்து வேய மாடம் நம்ம பார்த்தோம் இல்லையா. வேய மாடம்னா வைக்கோலால் வேயப்படாது சாந்தினால் பூசப்படுவது. ஓகேங்களா. அடுத்து அழுவம் அப்படின்னா கப்பல், உறவு நீர் அப்படின்னா பெரும் நீர்ப்பரப்பு. நம்ம மேலே பார்த்தோம். அழுவம்னா வந்து பார்த்திங்கன்னா கடல். ஓகேங்களா. அழுவம்னா கடல். அடுத்து கடலில் துறைமுகம் அறியாமல் கலங்குவது எது அப்படின்னா மரக்கலன்கள். மரக்கலன்கள் அப்படின்னா மரத்தால் செய்யப்பட்ட கலன்கள், அதை வந்து மரத்தால் செய்யப்பட்ட தோணி கப்பல்னு சொல்லுவாங்க இல்லையா. அது வந்து பார்த்திங்கன்னா துறைமுகம் எது அப்படின்னு தெரியாமல் அங்கே கடல்லே வந்து பார்த்திங்கன்னா அலைஞ்சிட்ருக்கோம். அதை வந்து கரையை நோக்கி அழைக்கிற விதமாக தான் வந்து பார்த்திங்கன்னா கலங்கரை விளக்கம் வந்து அமைக்கப்பட்டிருக்கு. தூண் என்னும் சொல்லின் பொருள் வந்து பார்த்திங்கன்னா மதலை. மதலை அப்படின்னா தூண். ஓகேங்களா. இது முக்கியமானது. அடுத்து கவின்மிகு கப்பல். ஓகேங்களா. அதாவது கடலும் கப்பலும் கண்ணுக்கு விருந்தாக காட்சியளிப்பவை. அலைவீசும் கடலில் அசைந்தாடி செல்லும் கப்பலை காண உள்ளம் உவகையில் துள்ளும். அச்சம் தரும் கடலில் அஞ்சாது கப்பல் ஓட்டியவர் நம் தமிழர். காற்றின் துணை கொண்டு கப்பலை செலுத்தி நம் முன்னோரின் திறத்தை வந்து சங்க பாடல் வழியாக வந்து நம்ம இப்போ கீழே இருக்கிற பாட்டின் வழியாக நம்ம பார்க்க போகிறோம். இதுதான் அந்த பாடல். சரிங்களா. யார் எழுதியிருக்கா அப்படின்னா மருத இளநாகனார் எழுதியிருக்காரு. சரிங்களா. உலகிலிருந்த தன்னை உருகெழு வங்கம் புலவுத்திரை பெருங்கடல் நீரிடை போழ உறவு, அதாவது இரவும் எல்லையும் அசைவுமின்றியாகி விரைச்சலல் இயற்கை வங்கூழாட்ட கோடு உயர் திணிமணல் அகன்ற துறை நீகான் மாட ஒல்லெறி மருங்கு அறிந்து ஒய்ய. ஓகேங்களா. இது முக்கியமானது. இந்த லைனை கொடுத்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா. அதாவது உலகிலிருந்த தன்னை உருகெழு வங்கம் அப்படின்ற பாடலை யார் எழுதுனா அப்படின்னா மருத இளநாகனார். ஓகேங்களா. அதை வந்து பார்த்திங்கன்னா கலித்தொகையில் வந்து பார்த்திங்கன்னா இவர் மருதத்திணையில் இருக்கிற 30 பாடலை பாடினார். அதனால தான் இவர் வந்து பார்த்திங்கன்னா மருத இளநாகனார் அப்படின்னு அழைக்கப்பட்டார். ஓகேங்களா. இப்போ இந்த பாடலோட பொருள் வந்து பார்க்கலாம். பொருள் வந்து பார்த்திங்கன்னா உலகிலிருந்து தன்னை உருகெழு வங்கம் அப்படின்னா உலகம் புடைப்பெயர்ந்து போன்ற அழகாக பொருந்திய தோற்றத்தை உடையது வந்து பார்த்திங்கன்னா கப்பல். ஓகேங்களா. உலகத்திலே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக தெரிகிறது. ஏன்னா அந்த கடல் பகுதியில் வாழ்கிறவங்களுக்கு வந்து கடல் தான் உலகம். அந்த கடலில் இருக்கிற வங்கம் பார்த்திங்கன்னா மிகுந்த அழகு பொருந்தியது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புலவுத்துறை பெருங்கடல் நீர் இடைப்போழ அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது புலால் நாற்றமுடைய அலைவீசும் பெரிய கடல் வந்து நீரை பிளந்து கொண்டு செல்லும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக வந்து புலால் நாற்றம் அப்படின்னா நீங்கள் பீச் பக்கமாக போனீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்மெல் தெரியும். அதை வந்து ஒரு கவிச்ச ஸ்மெல்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு கருவாடு ஸ்மெல். அதுதான் வந்து புலால் நாற்றம். புலால் நாற்றம் உடையதாக எது இருக்கும் அப்படின்னா அந்த கடல் இருக்கும். அதை வந்து கிழிச்சிட்டு போகிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கப்பல் போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இரவு பகல் ஒரு இடத்துல தங்காமல் வீசுகின்ற காற்றை வந்து நாவாய் வந்து அசைந்து ஆட்டிகிட்டே இருக்கும். இரவில் வந்து நீங்கள் கப்பலை கட்டிட்டு போனாலும் அது வந்து பார்த்திங்கன்னா அந்த அலையினுடைய அசைவில் வந்து பார்த்திங்கன்னா கப்பல் ஆடிக்கிட்டே இருக்கும். உயர்ந்த கரையுடைய மணல் நிறைந்த துறைமுகத்தில் வந்து பார்த்திங்கன்னா கலங்கரை விளக்கம் இருக்கும். அந்த விளக்கினுடைய ஒளியின் திசையால் தான் வந்து பார்த்திங்கன்னா நாவாய் ஓட்டுவர் வந்து பார்த்திங்கன்னா கலங்கரையை நோக்கி வந்து கப்பலை செலுத்துவார் அப்படின்ற மாதிரி இந்த பாட்டு அமைச்சிருக்கோம். நமக்கு இவ்வளோ விஷயம் தேவையில்லை. டேட்டா என்ன மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதுமானது. சரிங்களா. அடுத்து உரு அப்படின்னா அழகு, போலன்னா பிளக்க, வங்கூழ்னா காற்று, நீகான் அப்படின்னா நாவாய் ஓட்டுவன். இந்த வங்கூழ் நீகாய் இதெல்லாம் முக்கியம். வங்கம்னா கப்பல், இதுவும் முக்கியம்தான். எள்ளுனா பகல், கோடு உயர்னா கரை உயர்ந்த, மாட ஒல்லெறி அப்படின்னா கலங்கரை விளக்கம். எல்லாமே இம்பார்ட்டன் தான். இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா. அடுத்து மருத இளநாகனார். இவர் சங்ககால புலவர்கள் ஒருவர். கலித்தொகையில் மருதத்திணையில் உள்ள 35 பாடல்களை வந்து பாடினவர் இவர் தான். மருதத்திணை பாடுவதில் வல்லவராக இருக்கனால இவர் வந்து மருத இளநாகனார் அப்படின்னு அழைக்கப்பட்டார். அகநானூறு 8 தொகை நூல்களில் ஒன்று. ஓகேங்களா. புலவர்கள் பலரால் பாடப்பட்ட 400 பாடல்களை கொண்டது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த அகநானூறு. இந்நூல் வந்து பார்த்திங்கன்னா நெடுந்தொகை அப்படின்னு அழைக்கிறாங்க. ஓகேங்களா. இந்நூலில் வந்து பார்த்திங்கன்னா 255வது பாட்டு வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. அதெல்லாம் கேட்க மாட்டாங்க. மேலே மற்ற டேட்டாலாம் முக்கியம். இதில் 8 தொகை நூல்களை பற்றி பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. 8 தொகை நூல்கள் என்னென்னு கொடுத்துருக்காங்க. நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, பதிற்றுப்பத்து, பரிபாடல், கலித்தொகை, அகநானூறு, புறநானூறு. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 8 தொகை நூல்கள். இதனுடைய நூலாசிரியர்களுடைய ஷார்ட்கட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஷார்ட்ஸ் வீடியோவில் இருக்கும். நீங்கள் அதை போய் பார்த்து எடுத்துக்கலாம். அடுத்து வங்கூழ் அப்படின்னா காற்று அப்படின்னு அர்த்தம். நம்ம முன்னாடியே பார்த்தோம். வங்கூழ்னா காற்று.
மக்கள் டேஸ் ஏறி வெளிநாட்டுக்கு சென்றனர். வங்கம், வங்கம்னா கப்பல், கப்பல் ஏறி வெளிநாட்டுக்கு போடுறாங்க. ஓகேங்களா. புலால் நாற்றமுடையதாக அகநானூறு எதை கூறுது அப்படின்னா கடல். ஓகேங்களா. பெருங்கடல் அப்படின்னா பெருமை கூட்டல் கடல். ஓகேங்களா. இன்று ப்ளஸ் ஆகினா இன்றாகி. எதுகை இடம்பெறாத இணை அப்படின்னா இரவு, எதுகை இடம்பெறாத இணை இரவு இயற்கை. இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா எதுகை வந்து இடம்பெறலை. ஓகேங்களா. எதுகை அப்படின்னா என்னென்னா மோனை அப்படின்னா முதல் எழுத்து ஒன்று போல தொடுப்பது. எதுகை அப்படின்னா இரண்டாம் எழுத்து ஒன்று போல தொடுப்பது. இதில் வந்து பார்த்திங்கன்னா இங்கு, இங்கு, சை, சை, லா, லா இப்படி இரண்டாம் எழுத்து ஒன்று போல தொடுக்கும். இதில் மட்டும் இரண்டாம் எழுத்து ஒன்று போல தொடுத்து வராது. ஓகேங்களா. அதனால் எதுகை இடம்பெறாத இணை வந்து இதுதான். அடுத்து வங்கம் அப்படின்னா கப்பல், நீகான் அப்படின்னா நாபாய் ஓட்டுபவன், எல் அப்படின்னா பகல், நம்மளுடைய பார்த்தது தான். மாட ஒல்லெறி அப்படின்னா கலங்கரை விளக்கம். இது நம்ம மேலே பார்த்த மீனிங் தான், அதை தான் அவங்க கொடுத்துருக்காங்க. சரிங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தமிழரின் கப்பற்கலை, இதை பற்றி தான் வந்து ஃபுல்லாக. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நுழையும் முன்லேருந்து ப்ராப்பராக போயிடலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா பயணம் செய்தல் பார்த்திங்கன்னா தமிழர்களுக்கு வந்து எப்போதுமே பெரிய விருப்பம் உண்டு. பயணம் வந்து தரைவழி பயணம், நீர்வழி பயணம், வான்வழி பயணம் 3 வகைப்படும். இதில் நீர்வழி பயணத்தை வந்து பார்த்திங்கன்னா உள்நாட்டு நீர்வழி பயணம், கடல் வழி நீர் பயணம் அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கலாம். வானூர்திகள் வந்து கண்டுபிடிக்காத காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டுக்கு பயணத்துக்கு வந்து உதவியது வந்து கப்பல்கள் தான் உதவி இருக்குது. கப்பல் கட்டுவது வந்து கப்பலை செலுத்துவது மிகச்சிறந்த தொழில்நுட்பம் சார்ந்த கலை. இந்த கலையை வந்து தமிழில் வந்து ரொம்ப அதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக ஈடுபாடோடு இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து உள்ள ஃபுல்லாக டீட்டெயிலாக கப்பலை பற்றி தான் இருக்கும். இதை ஃபுல்லாக தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் நம்ம அன்லைன் பண்ணிக்கிறது எல்லாமே இம்பார்ட்டன் தான். நீங்கள் படிக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் ஸ்கூல் புக்கு வந்து ஃபுல்லாக ஒரு டைம் வாசிச்சுக்கோங்க. வாசிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த நம்ம அன்லைன் பண்ணிக்கிறது மட்டும் வாசிச்சுக்கோங்க. ஓகேங்களா. நீங்கள் எல்லாம் இந்த புக்கு வச்சு தான் வியூ பண்ணி படிக்கிறீங்க அப்படின்னா நம்ம அன்லைன் பண்ணிக்கிறத ஃபஸ்ட்டு அன்லைன் பண்ணிடுங்க. ஆனால் நீங்கள் ஸ்கூல் புக்கு ஒரு டைம் ஃபுல்லாக வாசிச்சுக்கோங்க. சரிங்களா. அடுத்து மழை நீரில் வந்து பார்த்திங்கன்னா காகித கப்பல் விட்டு விளையாடாத குழந்தைகளே இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா பழங்காலம் முதல் தமிழர்கள் வந்து கப்பல் கட்டும் கலையில் வந்து சிறந்திருந்தன, அதனுடைய மரபு தொடர்ச்சி தான் அப்படின்னு சொல்லிட்டு இதை சொல்கிறாங்க. ஓகேங்களா. நமக்கு கிடைக்கத்துள்ள நூல்களிலே மிக பழமையானது வந்து பார்த்திங்கன்னா தொல்காப்பியம். அது வந்து பார்த்திங்கன்னா முன்னீர் வழக்கம் அப்படின்னு கடல் பயணத்தை குறிப்பிடுது. இது முக்கியமான கொஸ்டின், எந்த எக்ஸாமாக இருந்தாலும் எதிர்பார்க்கக்கூடிய கொஸ்டின். ஓகேங்களா. அதாவது கடல் நீர் பயணத்தை முன்னீர் வழக்கம் என்று குறிப்பிடும் நூல் எது அப்படின்னா தொல்காப்பியம். ஓகேங்களா. அதேமாரி நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான நூல் எது அப்படின்னா தொல்காப்பியம். அடுத்து இதில் வந்து எக்ஸாம்பிள் கொடுத்துருக்க இந்த பாட்டு எல்லாமே வரியெல்லாம் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். கண்டிப்பாக கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடலோடு கால்வல் நெடுந்தீர், அதாவது கடலோடா கால்வல் நெடுந்தீர், கடலோடும் நாவாயும் ஓடா நிலத்து அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு. அதாவது நெடுந்தேர், அதாவது தேர் இருக்குது இல்லையா, அந்த தேரை வந்து கடலை ஓட்டினா வந்து அது ஓடாது. ஓகேங்களா. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா கப்பலை கொண்டு வந்து தரையில் ஓட்டினாலும் அது வந்து ஓடாது இல்லையா, அதை தான் அவர் சொல்கிறாரு. அதாவது அவங்கவுங்க இடத்துல இருந்தால் தான் சிறப்பு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இந்த வரிகள் வந்து பார்த்திங்கன்னா திருக்குறள் இடம்பெற்றிருக்கு. இது முக்கியமானது. திருவள்ளுவர் காலத்திலே பெரிய கப்பல் இருந்ததுக்கு வந்து இது சான்று. ஏன்னா அவர் கப்பலை வந்து மென்ஷன் பண்ணி எழுதியிருக்கனால அவர் இருந்தப்பையும் கப்பல்கள் வந்து நல்லா பயன்படுத்தப்பட்டிருக்கு, பெரிய பெரிய கப்பல்கள்லாம் பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பூம்புகார் துறைமுகத்திலிருந்து கப்பல்கள் மூலம் பொருட்களை ஏற்றுமதியும் இறக்குமதி செய்யப்பட்டன அப்படின்றது வந்து பட்டினப்பாளையில் வந்து விரிவாக விளக்குது. ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உலகிலிருந்தன உருகெழு வங்கம் அப்படின்னு பெரிய கப்பலை பற்றி அகநானூறு வந்து குறிப்பிடுது. ஓகேங்களா. இதெல்லாம் கேட்குறீங்க. உலகிலிருந்தன உருகெழு வங்கம் அப்படின்னு எந்த நூல் குறிப்பிடுதுன்னா அகநானூரில் குறிப்பிடுது. இதனையே 10 அப்படிங்கிற நூலும் அருங்கலம் தரிய நீர்மிசை நிவக்கும் பெருங்கலி வங்கம் அப்படின்னு குறிப்பிடுது. ஓகேங்களா. இதில் முக்கியமானது என்னென்னா சேந்தரன் திவாகாரம் அப்படின்ற நிகண்டு நூல் வந்து பார்த்திங்கன்னா பல வகையான கப்பல்களின் பெயர்களை வந்து குறிப்பிடுது. இதன் மூலம் வந்து தமிழர்கள் கப்பல் கட்டும் தொழில் வந்து மிகப்பெரிய அறிவாளியாக இருந்திருக்காங்கன்னு நமக்கு தெரிய வருது. ஓகேங்களா. பல வகைப்பட்ட கப்பல்களின் பெயர்களை குறிப்பிடும் நூல் எதுன்னு கேட்பாங்க. ஓகேங்களா. சேந்தரன் திவாகாரம். ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உட்பகுதி வந்து குடஞ்சி செய்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தோணி. ஓகேங்களா. உட்பகுதி ஒரு மிகப்பெரிய ஒரு மரத்தை கட் பண்ணி அதில் இருக்க உள்ளே இருக்கிறத மட்டும் குடஞ்சிட்டு அதை பயன்படுத்தணும் அப்படின்னா அதுக்கு பேர் தோணி. அதோட பிக்சர் கூட இங்கே இருக்கும், இந்த இருக்குது பார்த்திங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு மரம், மிகப்பெரிய மரம். இது உள்ள இருக்கிறதுல வந்து தோண்டி எடுத்திருக்காங்க, அதனால் வந்து இதுக்கு பேர் வந்து தோணி. ஓகேங்களா. அடுத்து தமிழர்கள் வந்து பார்த்திங்கன்னா தோணி, ஓடம், படகு, புனை, மிதவை, தெப்பம் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சிறிய நீர்நிலைகளை கடக்க பயன்படுத்துகிற கப்பலுக்கு வந்து சின்னதாக இருக்கிற பொருள்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பேர் வச்சுருக்காங்க. தோணி, ஓடம், படகு, புனை, மிதவை, தெப்பம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சிறிய நீர்நிலைகளை வந்து கடக்க பயன்படுத்துறது. களம், வங்கம், நாவாய் முதலில் வந்து பார்த்திங்கன்னா அளவில் பெரியவை. இவை கொண்டு பார்த்திங்கன்னா கடற்பயணம் போகிறதுக்காக இதை பயன்படுத்துகிறாங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நியூசிலாந்து நாட்டில் வெலிங்டன் அருங்காட்சியகத்தில் பழங்கான
தமிழ்நாட்டு கப்பல்களில் பயன்படுத்தப்பட்ட மணி வந்து இடம்பெற்றிருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா பிற்கால சோழர்கள், ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழனும் பெரிய கடற்படை கொண்டு பல நாட்டுகளை வந்து வென்றிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வரலாறு நமக்கு நிறையா படிச்சிருக்கோம். ஓகேங்களா? நியூசிலாந்து நாடு வரைக்கும் நம்மளுடைய மணி வந்து பயணம் பண்ணியிருக்கு. அப்படின்னா தமிழர்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் வந்து நாடு விட்டு நாடு வந்து பயணம் பண்ணியிருக்காங்க அப்படின்றது வந்து சாட்சியாக அது இருக்குது. கப்பல் கட்டும் கலை. தமிழர்களுடைய முற்காலத்தில் வந்து கப்பல் கட்டும் கலை வந்து நன்கு அறிந்திருந்தார். ஓகேங்களா? கப்பல் கட்டும் கலைஞர் வந்து கம்மியர் அப்படின்னு அழைக்கப்பட்டாங்க. கப்பல் கட்டுறவங்களுக்கு பேர் என்ன அப்படின்னா கம்மியர். ஓகேங்களா? அதை வந்து ஒரு நூலில் வந்து அந்த வார்த்தையை பயன்படுத்திருக்காங்க. எதில் அப்படின்னா மணிமேகலை அந்த நூலில் வந்து அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. களஞ்சை கம்மியர் வருகன கூவி அப்படின்ற ஒரு வார்த்தை, அந்த ஒரு வரியில் வந்து பார்த்திங்கன்னா கம்மியர் அப்படின்ற வார்த்தையை வந்து பயன்படுத்திருக்காங்க. ஓகேங்களா? கம்மியர் அப்படின்னா கப்பல் கட்டும் கலைஞர்கள் அப்படின்னு பேர். ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து நிறைய பொருள் பயன்படுத்திருக்காங்க. அதை ஒன்று நம்ம பார்க்கலாம். நீர்மட்ட வைப்பிற்கு வந்து பார்த்திங்கன்னா வேம்பு, இலுப்பை, புன்னை நாவல் போன்ற மரங்களை வந்து பயன்படுத்திருக்காங்க கப்பல் கட்டுறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் பக்கங்களுக்கு இந்த சைடில் வைக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தேக்கு, வெண்தேக்கு போன்ற மரங்களை பயன்படுத்தியிருக்காங்க. மரங்களின் வெட்டப்பட்ட பகுதியை வந்து வெட்டுவாய் அப்படின்னு சொல்லுவாங்க. அதன் நிறத்தை கொண்டு மரத்தின் தன்மை அறிவாங்க. ஓகேங்களா? கண்ணடை என்பது இழைத்த மரத்தில் காணப்படும் உருவங்கள். ஓகேங்களா? கண்ணடை அப்படின்னா அந்த இழைச்ச மரத்தில் வந்து ஒரு உருவத்தை வரைஞ்சி வச்சுருப்பாங்க. அதுக்கு பேர் கண்ணடைன்னு பேர். நீளம், அகலம், உயரம் ஆகியவற்றை சரியான முறையில் கணக்கிட்டு கப்பல்கள் உருவாக்கியிருக்காங்க. இவற்றை வந்து தச்சு முழம் அப்படின்ற அளவையால் வந்து குறிச்சிருக்காங்க. ஓகேங்களா? கப்பலுடைய நீளம், அகலம், உயரத்தை வந்து பார்த்திங்கன்னா தச்சு முழம் அப்படின்ற நீட்டளவையால் கணக்கிட்டிருக்காங்க. பெரிய படகுகளின் முன்பக்கத்தை வந்து யானை, குதிரை, அன்னம் போன்றவற்றின் தலையை போன்று வடிவமைச்சிருப்பாங்க. நீங்கள் நிறையா படத்தில் பார்த்துருப்பீங்க. இந்த கப்பலோட இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ட்ராகனு அந்த மாதிரிலாம் இருக்கும். நம்மளுடைய ஹாலிவுட் படத்தில் நிறைய பார்த்துருப்பீங்க. அது மாதிரி யானை, குதிரை, அன்னம் முதலியவற்றை தலையை போன்று வடிவமைப்புண்டு. இது வந்து கரிமுக அம்பி, பரிமுக அம்பி அப்படின்னு அழைக்கப்படுது. ஓகேங்களா? அடுத்து மரங்களையும் பலகைகளையும் ஒன்றோடு ஒன்று இணைக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா அவற்றுக்கிடையே தேங்காய் நார், பஞ்சு இதெல்லாம் சேர்த்து வச்சு இறுக்கி ஆணிகள் அடிச்சிருக்காங்க. ஓகேங்களா? சுண்ணாம்பையும் சணலையும் கலந்து அரைத்து அதில் எண்ணெய் கலந்து கப்பலுடைய அடிப்பகுதியில் பூசியிருக்காங்க. இது ஏன் அப்படின்னா கப்பல் எப்போவுமே தண்ணியில் இருக்கிறனால கப்பலுக்கு வந்து எந்த பாதிப்பும் ஏற்படக்கூடாது அந்த உப்பு தண்ணியால் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இம்முறை வந்து பார்த்திங்கன்னா இத்தாலி நாட்டை சேர்ந்த மார்கோபோலோ என்னும் கடற்பயணி வந்து வியந்து பாராட்டிருக்கிறார். ஓகேங்களா? இந்த கப்பலில் வந்து ஆணி அடித்தா துரு பிடிச்சின்னு சொல்லிட்டு மரத்தாலான ஆணி அடிச்சிருக்கிறாங்க. அதுக்கு அந்த ஆணிகளுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா தொகுதி அப்படின்னு பேர். ஓகேங்களா? அதுக்கு தெரிந்து கொள்ளணும்னு பாருங்கள். ஆங்கிலேயரை கட்டிய கப்பலை வந்து 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்து பழுது பார்க்க வேண்டும். ஆனால் தமிழர் கட்டிய கப்பலை வந்து 50 ஆண்டுகள் ஆனாலும் பழுது பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வார்க்கர் என்னும் ஆங்கிலேயர் வந்து சொல்லியிருக்கிறார். ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பாய்மர கப்பல். காற்றின் உதவியால் செலுத்தப்படும் கப்பல்கள் வந்து பாய்மர கப்பல்கள் அப்படின்னு அழைக்கப்படுது. ஓகேங்களா? இது முக்கியமானது. காற்றின் உதவியால் செலுத்தப்படுறது வந்து பார்த்திங்கன்னா பாய்மர கப்பல்கள். பெரிய பாய்மரம், திருக்கைத்தி பாய்மரம், காணப்பாய்மரம், கோசு பாய்மரம் போன்ற பல வகை பாய்மரங்கள் வந்து தமிழர்கள் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பாய்மரங்களை கட்டும் கயிறுகளும் பல வகையில் இருந்திருக்கு. ஓகேங்களா? அஞ்சான் கயிறு, தாம்பாங்கயிறு, வேடாங்கயிறு, பளிங்கை கயிறு, மூட்டங்கயிறு, இளங்கயிறு, கோடிப்பாய் கயிறு அப்படின்னு பல வகையில் இருந்திருக்கு. ஓகேங்களா? பாய்மர கப்பலின் பாய் கயிறு ஆகியவற்றை பழுது ஏற்படும் போது அவற்றில் வந்து மரப்பிசுனை கொண்டு இணைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பரிபாடல் சொல்லுது. ஓகேங்களா? பாய்மர கப்பலில் கயிறு இது ரெண்டில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஏற்படுச்சு, கட் ஆகிடுச்சு அப்படின்னா மரத்தினோட பிசுனை கொண்டு அதை ரெண்டையும் ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பரிபாடல் நூலில் சொல்லப்பட்டிருக்கு. ஓகேங்களா? இதெல்லாம் கேட்கக்கூடிய கேள்வி. அடுத்து கப்பலின் உறுப்புகள் என்னென்ன இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ கப்பல் வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு வகையான உறுப்புகள் இருக்குது. எறா, பருமல், வங்கு, கூம்பு, பாய்மரம், சுக்கான், நங்கூரம் இதெல்லாம் வந்து கப்பலுடைய உறுப்புகள். கப்பலின் முதன்மை உறுப்பு வந்து பார்த்திங்கன்னா அடிமரம். இது வந்து எறா அப்படின்னு அழைக்கப்படுது. கப்பலில் பயன்படுத்துகிற இந்த அடிமரம் வந்து பார்த்திங்கன்னா எறா அப்படின்னு அழைக்கப்படுது. குறுக்கு மரத்தை வந்து பார்த்திங்கன்னா குறுக்கு இந்த மரத்துக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா பருமல் அப்படின்னு அழைக்கப்படுது. ஓகேங்களா? கப்பலை வந்து செலுத்துவதற்கும் உரிய திசை திருப்புவதற்கும் பயன்படுத்தும் முதன்மையான கருவி வந்து சுக்கான் அப்படின்ற கருவி வச்சு பார்த்திங்கன்னா கப்பலை வந்து லெஃப்ட் ரைட்டு திருப்ப முடியும். ஓகேங்களா? கப்பலை நிலையாக ஒரு இடத்தில் நிறுத்துவதற்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம நங்கூரம் பயன்படுத்துவோம். சமுக்கு என்னும் ஒரு கருவி வந்து கப்பலில் பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கப்பல் சாஸ்திரம் அப்படின்ற நூல் வந்து சொல்லுது. இது வந்து பார்த்திங்கன்னா காந்த ஊசி பொருத்தப்பட்ட திசை காட்டும் கருவியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆய்வாளர்கள் கருதுகிறாங்க. கப்பலை செலுத்துபவருக்கு பேர் சொல்கிறாங்க மாலுமி, மீகாமன், நீகான், கப்பலோட்டி முதலிய பெயர்களில் வந்து அழைக்கப்படுறாங்க. ஓகேங்களா? கப்பலை செலுத்தும் முறை. காற்றின் திசை இருந்து கப்பலை செலுத்தும் முறை வந்து தமிழர்கள் வந்து நன்கு அறிந்திருந்தாங்க. ஓகேங்களா? இந்த உண்மை எதில் இருக்குது அப்படின்னா புறப்பாடலில் வந்து ஒரு சில அடிகளில் வந்து இந்த வரிகள் வந்து நமக்கு இவங்க வந்து இப்படி இருந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்லுது. நளியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி
வழிதொழில் ஆண்ட உறவோன் மருக அப்படின்னு சொல்லிட்டு புறப்பாடலில் ஒரு வரி இருக்குது. ஓகேங்களா, இதெல்லாம் வந்து அப்படியே டைரெக்டாக கேட்குற கேள்வி. அடுத்து, திசை காட்டும் கருவியை பயன்படுத்தியும் வானில் தோன்றும் விண்மீன்களின் நிலையை வைத்தும் திசை அறிந்து வந்து கப்பல்களை செலுத்தியிருக்கிறாங்க. ஓகேங்களா, கடலில் செல்லும் கப்பல்களுக்கு வந்து துறைமுகத்தில் இருக்கும் இடத்தை காட்டுவதற்கு அமைக்கப்பட்டதான் வந்து கலங்கரை விளக்கம். இது வந்து ஒரு உயரமான இடத்துல வந்து ஒரு நெருப்பு எரியும், அதை பார்த்து வந்து கப்பல் ஓட்டுறவங்க வந்து பார்த்திங்கன்னா கரை வந்து சேருவாங்க. களம் என்றால் கப்பல், கரைதல் என்றால் அழைத்தல். இதை நம்ம ஃபஸ்ட்டு இதிலே பார்த்தோம். கரைதல்னால் அழைக்கிறது, கப்பலை அழைக்கும் விளக்கு அப்படின்னு பொருள் அதுக்கு. ஓகேங்களா, பெரிய கப்பல்கள் வந்து பார்த்திங்கன்னா துறைமுகத்திலிருந்து கரைக்கு அருகில் வர இயலாது. எனவே வந்து பார்த்திங்கன்னா கப்பலில் வரும் பொருளை வந்து தோணிகள் மூலம் கரைக்கு கொண்டு வந்து, இப்பயும் அப்படி தான். ஓகேங்களா, பெரிய பெரிய கப்பல் வந்து பார்த்திங்கன்னா துறைமுகத்தை நெருங்கி வர முடியாது, கொஞ்சம் தூரத்தில் நிற்கும். அதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா பொருளை வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன போட்டில் ஏற்றி எடுத்துகிட்டு வருவாங்க இல்லையா, அதை தான் அவங்க சொல்கிறாங்க. இது வந்து ஒரு நூல்லையும் சொல்லப்பட்டிருக்கு. ஓகேங்களா, களம் தந்த பொற்பரிசம் கழித்தோணியால் கரை சேர்க்குந்து அப்படின்னு சொல்லிட்டு புறநானூரில் சொல்லியிருக்குது. ஓகேங்களா, கப்பல் வந்து துறைமுகத்தை நெருங்கி வர முடியாது, அதனால் தூரமாக நிற்கும். அதை வந்து பார்த்திங்கன்னா தோணியில் போய்ட்டு அந்த பொருட்களை எடுத்துகிட்டு வருவாங்கன்னு சொல்லிட்டு புறநானூரில் குறிப்பிடப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா கடல் ஆமைகள் வந்து பார்த்திங்கன்னா இனப்பெருக்கத்துக்காக தகுந்த இடம் தேடி நீண்ட தூரம் பயணம் செய்யும். ஓகேங்களா, பழந்தமிழர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆமையை வழிகாட்டியாக பயன்படுத்தி கடல் பயணத்தை வந்து செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தமிழர்கள் வந்து சிறிய நீர்நிலை எப்படி அழைச்சாங்க அப்படின்னா ஓடம். ஓகேங்களா, இதெல்லாம் வந்து பெரிய நீர்நிலை பயன்படுத்துறது. தொல்காப்பியம் கடற்பயணத்தை எப்படி அழைக்குதுன்னா முன்னீர் வழக்கம் அப்படின்னு அழைக்குது. முக்கியமான கொஷின். கப்பலை உரிய திசையில் திருப்புவதற்கு பயன்படுவது வந்து பார்த்திங்கன்னா சுக்கான். ஓகேங்களா, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கப்பல் கட்டுவதற்கு பயன்படும் மர ஆணிக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா தொகுதி அப்படின்னு அழைக்கப்படும். கப்பல் ஒரு இடத்தில் நிறைய அணைக்க வந்து பார்த்திங்கன்னா நங்கூரம். இழைத்த மரத்தில் காணப்படும் உருவம் வந்து பார்த்திங்கன்னா கண்ணடை அப்படின்னு அழைக்கப்படும். எரா அப்படின்னா அடிமரம்னு பேர். பருமல் அப்படின்னா குறுக்கு மரம்னு பேர். மீகாமன் அப்படின்னா கப்பலை செலுத்துவர். காந்த ஊசி வந்து திசை காட்டும் கருவி. ஓகேங்களா, அடுத்து ஆழ்கடலின் அடியில் அப்படின்னு ஒரு சாப்டர். இது வந்து எல்லாமே வந்து ஒரு கற்பனை கதை தான், அதனால் இதில் ஒன்றும் டேட்டா இல்லை, நம்ம இதை வந்து பெருசாக படிக்க தேவையில்லை. நம்ம நேராக நூல்வெளிக்கு போயிட்டால் போதும். அறிவியல் புனைக்கதைகளின் தலைமகன் அப்படின்னு அழைக்கப்படுவர் யார் அப்படின்னா ஜூல்ஸ் வெர்ன். முக்கியமான கொஸ்டின். அறிவியல் புனைக்கதைகளின் தலைமகன் அப்படின்னு யார் அழைக்கப்படுறார் அப்படின்னா ஜூல்ஸ் வெர்னு. இவர் வந்து பிரான்ஸ் நாட்டை சேர்ந்தவர். அறிவியல் கண்டுபிடிப்புகள் பல கண்டுபிடிப்பதற்கு முன்பே வந்து பார்த்திங்கன்னா அவற்றை பற்றி தனது புதினங்கள் எழுதியிருக்கார். ஓகேங்களா, அறிவியல் கண்டுபிடிப்பு வந்து நிறைய கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே அவர் வந்து கற்பனையாக சில விஷயங்கள் நிறைய எழுதியிருக்காரு. அந்த மாதிரி நீர்மூழ்கி கப்பலை பற்றிலாம் எழுதியிருக்காரு. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நீர்மூழ்கி கப்பலாம் வந்துருச்சு. ஓகேங்களா, அது வரதுக்கு முன்னாடியே எழுதியிருக்காரு. அது இவர் எழுதின முக்கியமான புதினங்கள் ஒன்று பார்த்திங்கன்னா 80 நாட்களில் உலகை சுற்றி, பூமியின் மையத்தை நோக்கி ஒரு பயணம் உள்ளிட்ட புதினங்கள்லாம் இவர் முக்கியமாக எழுதியிருக்காரு. அவர் எழுதுல வந்து பார்த்திங்கன்னா ஆழ்கடலின் அடியில் அப்படின்ற ஒரு புதினம் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அறிவியல் புனைக்கதையின் தலைமகன் யார் அப்படின்னா ஜூல்ஸ் வெர்ன். ஓகேங்களா, முக்கியமானது. இவர் எழுதின 2 நாள் வந்து பார்த்திங்கன்னா 80 நாட்களில் உலகை சுற்றி, பூமியின் மையத்தை நோக்கி ஒரு பயணம். இதெல்லாம் முக்கியமானது. அடுத்து இலக்கணம் டாப்பிக்கு. இல்லை, இலக்கிய வகை சொற்கள். பூ, வா, அறம், புத்தகம். இந்த சொற்களை வந்து நல்லா கவனிங்க. இவற்றில் முதல் 2 சொற்களும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எழுத்தில் இருக்குது. 3வது சொல் 3 எழுத்தும், 4வது சொல் வந்து பார்த்திங்கன்னா 4 எழுத்துக்களும் இருக்குது. இவ்வாறு வந்து பார்த்திங்கன்னா ஆனால் எல்லாமே ஒரு பொருள் கொடுக்குது இல்லையா, ஒன்றோ இரண்டோ அதனுடைய எழுத்துக்களுடைய எண்ணிக்கை இருந்தாலும் பொருள் தரும். இவ்வாறு ஒரு எழுத்து தனித்தும் ஒன்றிற்கு மேற்பட்ட எழுத்துக்கள் தொடர்ந்து வந்தும் பொருள் தந்தால் அதுக்கு பேர் சொல் அப்படின்னு அழைக்கப்படும். மொழி, பதம், கிளவி என்பன சொல் என்னும் பொருளை தரும் வேறு சொற்கள் ஆகும். ஓகேங்களா, மொழி, பதம், கிளவி அப்படின்னாலும் சொல் தான். ஓகேங்களா, இலக்கண முறைப்படி பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல் அப்படின்னு சொற்கள் வந்து 4 வகைப்பாகும். இது வந்து முன்னாடி டாப்பிக்கில் பார்த்துட்டோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இலக்கிய முறைப்படி வந்து பார்த்திங்கன்னா சொற்கள் இயற்சொல், திரிச்சொல், திசைச்சொல், வடச்சொல் அப்படின்னு 4 அழைக்கப்படுது. ஓகேங்களா, இல்லை இயற்சொல் பார்க்க போகிறோம். கடல், கப்பல், எழுதினான், படித்தான் ஆகிய சொற்களை நல்லா கவனிங்க. இவற்றில் பொருள்கள் வந்து இயல்பாகவே எளிதில் வந்து எல்லாருக்கும் புரிகிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, இந்த மாதிரி எளிதில் பொருள் விளங்கும் வகையில் அமைந்த சொற்கள் வந்து இயற்சொற்கள் எனப்படும். இயற்சொற்கள் வந்து பார்த்திங்கன்னா பெயர் இயற்சொல், வினை இடைச்சொல், இடை இயற்சொல், உரி இயற்சொல் அப்படின்னு 4 வகையாக பிரிக்கப்படும். மண், பொன் அப்படின்னா ஒன்றன் பெயரை குறிக்குது, இயல்பான வார்த்தை, அதனால் பெயர் இயற்சொல். நடந்தான், வந்தான் அப்படின்னா வினையை குறிக்குது, வினை இயற்சொல். அவனை, அவனால் அப்படின்னா இடை இயற்சொல். மாநகர் அப்படின்னா உரி இயற்சொல். மாநகர்னாலே உரிச்சொல் அப்படின்னு நமக்கு தெரியும், இது உரி இயற்சொல். அடுத்து திரிச்சொல். வங்கூழ், அழுவம், சான்றினான், ஊறுபயன் அப்படி சொற்களை கவனிங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இலக்கியத்தில் வர வார்த்தைகள். ஓகேங்களா, கற்றவங்களுக்கு மட்டும் புரிகிற மாதிரி இருக்கிறனால வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா திரிச்சொல் அப்படின்னு பேர். ஓகேங்களா, இப்போ வங்கூழ் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா காற்று, அழுவம்னா கடல், சாற்றினான் அப்படின்னா சொன்னான், ஊறுபயன் அப்படின்னா மிகுந்த பயன். இந்த மாதிரி இலக்கியத்தில் வர சொல் கற்றோருக்கு மட்டும் புரியும்படி இருந்துச்சுன்னா அது வந்து திரிச்சொல் அப்படின்னு அழைக்கப்படுது.
அடுத்து வந்து பார்த்திங்கன்னா திசைச்சொல், அது வந்து பார்த்திங்கன்னா இந்த திரிச்சொல்லும் பெயர் திரிச்சொல், வினை திரிச்சொல், இடை திரிச்சொல், உரி திரிச்சொல் அப்படின்னு சொல்லிட்டு 4 வகையாக பிரிச்சிருக்காங்க. அது வந்து பார்த்திங்கன்னா அழுவம், வங்கம் அப்படின்னா பெயர், ஒன்றன் பெயரை குறிக்குது. இது வந்து திரிச்சொல், படித்தவங்களுக்கு மட்டும் இலக்கியத்தில் வந்து புரிஞ்ச அந்த வார்த்தைகள் புரிஞ்சவங்க மட்டும் தான் அதை தெரிஞ்சிக்க முடியும். இயம்பினான் பயின்றான் அப்படின்றதும் அப்படி தான், வினை திரிச்சொல். ஓகேங்களா. அன்ன மான அப்படின்னா இடை, கூர் கழி அப்படின்னா உரி திரிச்சொல். ஓகேங்களா. இதில் வந்து பார்த்திங்கன்னா திரிச்சொற்களை வந்து ஒரு பொருள் குறித்த பல திரிச்சொல் அப்படின்னும் பரபொருள் குறித்த ஒரு திரிச்சொல் அப்படின்னும் வகைப்படுத்துகிறாங்க. வங்கம், அம்பி, நாவாய் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கப்பல் என்னும் ஒரே பொருளை தரும் பல பல திரிச்சொற்கள். ஓகேங்களா. திரிச்சொல் அப்படின்னாலே வந்து படித்தவங்களுக்கு மட்டும் புரியுது. இந்த வங்கம், அம்பி, நாவாயெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவு இலக்கியத்தில் படித்தவங்களுக்கு மட்டும் புரியும். அந்த மாதிரி பல திரிச்சொற்கள் சேர்ந்து ஒரு பொருளை கொடுக்குது கப்பல். அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரே பொருளை தருவதால் ஒரு பொருள் குறித்த பல திரிச்சொல் தான் இது. ஓகேங்களா. அதேமாதிரி இதழ், இதழ்னா பூவினுடைய இதழ், உதடு, கண்ணிமை, பனையேடு, நாளிதழ் அப்படின்னு பல பொருளை தரதுனால பல பொருள் குறித்த ஒரு திரிச்சொல் இருந்து இது. ஓகேங்களா. இதழ் அப்படின்னா பல பொருளை குறிக்கும் ஒரே ஒரு திரிச்சொல். ஓகேவா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா திசைச்சொல். ஓகேங்களா. சாவி, சன்னல், பண்டிகை, ரயில் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் சொற்கள் மாதிரி இருக்கும். ஆனால் இது வந்து தமிழ் சொற்கள் கிடையாது. இந்த லைனை முக்கியமாக கவனிச்சுக்கணும். வடமொழிகள் தவிர ஓகேங்களா பிற மொழிகளிலிருந்து வந்த தமிழில் இடம்பெறும் சொற்கள் வந்து திசை சொற்கள். ஓகேங்களா. வடமொழினா சமஸ்கிருதம் இல்லாமல் பிற மொழிகளிலிருந்து வந்து தமிழில் இடம்பெறும் சொற்கள் வந்து பார்த்திங்கன்னா திசை சொற்கள் அப்படின்னு அழைக்கப்படுது. முற்காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா பாண்டிய நாட்டை தவிர தமிழ்நாட்டின் பிற பகுதியில் வழங்கிய கேணி அப்படின்னா கிணறு, பெற்றம் அப்படின்னா பசு போன்ற சொற்கள் வந்து திசை சொற்கள் அப்படின்னே வழங்கியிருக்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்து வடச்சொல், இதுதான் வந்து சமஸ்கிருத சொற்கள். வருடம், மாதம், கமலம், விடம், சக்கரம் முதலிய சொற்கள் வந்து தமிழ் வழக்கில் இருந்தாலும் இவை வந்து தமிழ் சொற்கள் கிடையாது. இது வடமொழி அப்படின்ற சமஸ்கிருத சொல்லிலிருந்து பெறப்பட்டவை. இவ்வாறு வடமொழியிலிருந்து வந்து தமிழில் இடம்பெறும் சொற்கள் வந்து வடச்சொற்கள் அப்படின்னு அழைக்கப்படுது. இந்த வடச்சொற்கள் வந்து 2 வகையாக பிரிச்சுருக்காங்க, தற்சமம், தற்பவம். ஓகேங்களா. அதாவது பார்த்திங்கன்னா வடமொழியில் இருப்பது போலவே தமிழில் எழுதணும் அப்படின்னா தற்சமம். ஓகேங்களா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாமுக்கு களம், அலங்காரம் இதெல்லாம் வந்து வடமொழி சொல், அது அப்படியே தமிழ் எழுதியிருக்கும். ஓகேங்களா. ஆனால் லக்ஷ்மி அப்படின்றத லக்குமினும் விஷம் அப்படின்றத விடம் அப்படின்னு மாற்றி எழுதணும் அப்படின்னா அதுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா தற்பவம். ஓகேங்களா. இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வடச்சொல் வந்து தற்சமம், தற்பவம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 2 வகையாக பிரிக்கப்பட்டிருக்கு. இன்னொரு டைம் நல்லா பார்த்துக்கோங்க, இதெல்லாம் முக்கியமானது. ஓகேங்களா. பார்த்திங்கன்னா இலக்கிய முறைப்படி இலக்கண முறைப்படி வந்து பார்த்திங்கன்னா பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல் அப்படின்னு சொல்லிட்டு சொற்கள் 4 வகை. இலக்கிய முறையில் வந்து பார்த்திங்கன்னா இயற்சொல், திரிச்சொல், திசைச்சொல், வடச்சொல் அப்படின்னு 4 வகையாக பிரிக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த திரிச்சொல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொருள் குறித்த பல திரிச்சொல் அப்படின்னும் பல பொருள் குறித்த ஒரு திரிச்சொல் அப்படின்னு 2 வகையாக பிரிக்கப்பட்டிருக்கு. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா வடச்சொல்லும் 2 வகையாக பிரிக்கப்பட்டிருக்கு. வடச்சொல் வந்து பார்த்திங்கன்னா தற்சமம், தற்பவம் அப்படின்னு சொல்லிட்டு 2 வகையாக பிரிக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா. இப்போது எல்லாருக்கும் எளிதில் பொருள்னா அது வந்து இயற், பல பொருள் தரும் ஒரு சொல் வந்து பார்த்திங்கன்னா திரிச்சொல் அப்படின்னு அழைக்கப்படுது. வடமொழி அப்படின்னா சமஸ்கிருதம். ஓகேங்களா. இப்போ இந்த எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த எக்ஸாம்பிள் வந்து அப்படியே கொஸ்டினில் கேட்கறது வாய்ப்பு இருக்குது. இயற்சொல் அப்படின்னா என்ன அப்படின்னா சோறு. ஓகேங்களா. திரிச்சொல் அப்படின்னா அழுவம், ஏன்னா அது வந்து படித்தவங்களுக்கு மட்டும் புரியும். திசைச்சொல் அப்படின்னா பெற்றம், வடச்சொல் அப்படின்னா ரத்தம். ஓகேங்களா. ரத்தம்ன்றதே வடச்சொல் தான், தெரிஞ்சு வச்சுக்கணும். ரத்தம்ன்றதே சமஸ்கிருத சொல், வடச்சொல். இதெல்லாம் வந்து புக்கில் எக்ஸாமில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அடுத்து அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இதில் இந்த கலைச்சொற்கள் அறிவோம் இதெல்லாம் வந்து படித்து வச்சுக்கோங்க. நான் பிடிஎஃப் வந்து ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி டெலிகிராம் சேனலில் போட்டுறேன், நீங்கள் படிச்சிக்கலாம். இன்றைக்கி வந்து தமிழ் லைவில் தான் டாபிக் இருக்குது. நம்ம இம்பார்ட்டன்ட் ஃபுல்லாகவே பார்த்துட்டோம். இதை தாண்டி அவங்க கேட்கறது வாய்ப்பு இருக்குது. ஸ்கூல் புக்கில் 7ஆவதில் 4வது இயல். ஓகேங்களா. இதுலேருந்து கேட்கணும் அப்படின்னா நம்ம சொன்னதை தாண்டி அவங்க கேட்கறது வாய்ப்பு இருக்குல்ல. நீங்கள் ஒரு டைம் வந்து ஸ்கூல் புக்கை ஃபுல்லாக படிச்சுட்டு இதை பார்த்து அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா. அதேமாதிரி நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனலில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் வந்து கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். அதை நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா. அதேமாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், முடிஞ்சளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். இந்த தமிழ் இருக்கிற இந்த நூலாசிரியர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறைய ஷார்ட்கட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட்ஸ் வீடியோவில் அப்லோட் பண்ணிட்டுருக்கோம். அதை கண்டிப்பாக பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.